ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பசங்க பண்ணி வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 வந்து இது 3வது நாளுங்க. 2வது நாள் பார்த்தீங்கன்னா அதே பேப்பர் தாங்க எடுக்க வேண்டியதில்லை. தீவன கப்பில் மட்டும் வெறும் தீவனம் போட்டு வச்சுக்கலாங்க 2வது நாள் அன்னைக்கு. இது வந்து 3வது நாளுங்க. 3வது நாள் வந்து பேப்பர் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தீவன கப்பு ஒன்று, தண்ணி கப்பு ஒன்று, இந்த மாதிரி லைனாக வச்சா வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கோழி வந்து சின்னதாக இருக்கிறனால வந்து தீவன கப்பில் வந்து தீவனம் கம்மியாக போட்டு வச்சா போதுங்க. ஏன்னா பழசாகிட்டா பீடர் எடுக்காதுங்க. நல்லா சாப்பிடுங்க. அதுக்கு அளவாக போட்டு வச்சுக்கலாங்க டெய்லியுமே. பாருங்கள், அந்த மொடாவை சுற்றி எத்தனை கோழி குஞ்சுகள் நிற்கிதுன்னு பாருங்கள். ஏன்னா அந்த நீர் வந்து தளன் அதிகமாக இருக்கிறதுனால ஹீட்டுக்கு வந்து எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். அதனால தான் அடிக்கடி களைச்சி விடணுங்க. இப்போ இதெல்லாம் பேப்பர் எடுத்து தீவனமெல்லாம் போட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இடம் கொடுக்குறதுங்க. நாங்கள் வந்து அரை பில்லர் மட்டும் இடம் கொடுத்துருக்குதுங்க. என்ன கிளைமேட்டு ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால வெயிலாக இருந்தால் ஒவ்வொரு பில்லர் கொடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு இதுக்குமே அரை பில்லர் மட்டும் இடம் கொடுத்துருக்குதுங்க. இப்போ ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனாலேங்க இப்போ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி இடம் கொடுக்க வேண்டியது வருங்க. வடாவுக்கு பார்த்தீங்கன்னா கறி போடுறது பாருங்கள். இது வந்து காலையில் ஒரு 5:30 6 மணிக்காட்டு போட்டதுங்க. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா மணி 9:30ங்க. எவ்வளோ ஹீட் இருக்குதுன்னு பாருங்கள். இது இன்னும் 11 12 மணி வரையில் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வெயில் வந்துட்டா பிரச்சனை இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வேலை செய்ய வந்து இடையில நேரம் இருந்தால் இந்த தீவன கப்பெல்லாம் மாட்டி வச்சுக்கலாங்க. ஏன்னா இல்லை கழுவுறப்ப கழுவி இருப்போங்க. இதை மாட்டி வச்சுக்கிட்டா வந்து இன்னும் வந்து ஒரு 2 நாளில் வந்து இதெல்லாம் இந்த கப்பு பத்தாதுங்க. அது கூட அந்த கப்புலேயும் தீவனம் போட்டு வச்சுக்கலாங்க. அது கை மாட்டி வச்சுக்கிட்டோம்னா வேலை கொஞ்சம் இல்லை. சீலிங் படுதா எல்லாமே போட்டு நல்லா கப்புன்னு மேலே வாருங்க. எந்த அளவுக்கு செட் பண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். சீலிங் படுதா வந்து இந்த மாதிரி தாங்க நம்ம வச்சுக்கணும். இது வந்து படுதா தைக்கிறவங்ககிட்ட சொல்லிட்டிங்கன்னா பண்ணைக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தைச்சி கொடுத்துருவாங்க. ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த சீலிங் படுதா கட்ட வேண்டியது வருங்க. அதுக்கப்புறம் வேண்டியது இல்லைங்க. மொடாவுக்கு கறியும் வேண்டியது இல்லைங்க. ஒரு 7 8 நாளைக்கு மட்டும் கறி படுதா எல்லாம் மெயின்டைன் பண்ணால் போதுங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் கோழிகள் கொஞ்சம் பெருசாகி தேவையில்லைங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கோழிகளில் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை போல் நான் களைச்சி விடணுங்க. இப்போ நம்ம இவ்வளோ கப்புன்னு அடைச்சி இவ்வளோ ஹீட் போட்டிருக்குறோம். ஆனால் அப்படி இருந்துமே காற்று ரொம்ப வேகமாக அடிக்கிறதுனால பாருங்கள், அந்த ஓரத்துலேயே 6 இல்லை. எல்லாம் வந்து இங்கே தான் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்குதுங்க. பாருங்கள், அந்த ஓரத்துலேயே 6 இல்லை பாருங்கள். எல்லாம் வந்து இங்கே கட்டிச்சோறு கட்டி இருக்குதுங்க. இதை இப்போ களைச்சி விடணுங்க. நன்றிங்க. அடுத்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.